ஹாய். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சூவிங்கில் 3 டாட்டட் ப்ளவுஸ்க்கு உண்டான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் நான் சூஸ் பண்ணியிருக்கிற ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா, பேக்கில் நெக்கோடைய ஷேப்டு ஃபேஸிங் கிளாத்தில் நம்ம இந்த பக்ரமை ஸ்டிக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை எப்படி நம்ம கட் பண்ணினோம், இதெல்லாம் கட்டிங் ப்ராசஸ் ஃபுல்லாக கிளாத் கட்டிங் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை ஷேப்டு ஃபேஸிங் கிளாத்தில் இந்த பக்ரமை நம்ம ராங் சைட் ஃபேஸிங்கில் அயன் பண்ணி ஸ்டிக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் திங், இந்த 0.5 inches சீம் அலவன்ஸ் இந்த ரா எட்ஜஸில் நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டு அண்ட் இந்த எட்ஜஸ், இந்த ரா எட்ஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஸ்டிச் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒரு கர்வ் ஏரியாவில் ஒரு சிம்பிள் நாட்சஸ் பிளேஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களால் இந்த மாதிரி ப்ராப்பர் ஃபோல்டிங் கொண்டு வர முடியும். ஓகேவா, இதை எக்ஸாக்டா இந்த மாதிரி கார்னர் ஃபுல்லா நீங்க ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். ஓகே, கிளாத்தை டர்ன் பண்ணிட்டே வாங்க. அயனிங் நல்ல ஸ்டிஃபா இருக்கணும், மூவ் ஆகக்கூடாது. அண்ட் நெக் வித் பாயிண்ட் மூவ் ஆகாம இந்த ரா எட்ஜஸ் நீங்க ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். இந்த பேக் நெக் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க ரா எட்ஜஸை கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேக் நெக்ல இதை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் திங், பேக்கோடைய மெயின் மெட்டீரியல். ஸோ இங்கே பாருங்க, ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் தெரியுதா? ஸோ ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ நமக்கு சென்டர் தெரியணும் அப்படின்றதுனால அண்ட் சென்டர் நாட்சஸ் டு சென்டர் நாட்சஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அண்ட் நெக் வித் பாயிண்ட் டு நெக் வித் பாயிண்ட் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் முதல்ல பெல் பின்னால பின் பண்ணுங்க, மூவ் ஆகக்கூடாது. ஓகே, அண்ட் திஸ் ஒன் நெக் வித் பாயிண்டையும் கனெக்ட் பண்ணி ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் திங், ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸை பிளேஸ் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸை எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸை ப்ராப்பரா பார்த்துக்கோங்க. இந்த சென்டர் நாட்ச் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் நாட்ச் நம்ம இங்க ஃபோல்ட் பண்ணிருக்கோம்ல, அதுக்கு நேரா வரணும். ஓகே, ஸோ கிளாத் வந்து மூவ் ஆக கூடாது. ஸோ சென்டர் டு சென்டர்னு மேட்சிங்கா இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதை நீட்டா நம்ம பிளேஸ் பண்ணும்போது மட்டுமே தான் இங்க உங்களுக்கு பர்ஃபெக்டான நெக் ஷேப் கிடைக்கும். ஓகேவா, இல்லைன்னா ஒரு அப்படின்றத பாருங்க. ஸோ இது ஒரு ஃபுல் வியூல பாருங்க. நெக் வித் பாயிண்ட் போத் எய்தர் ஆன் போத் சைடும் சேமா அரேஞ்ச் பண்ணணும். அண்ட் சென்டர் நாட்சஸ் டு சென்டர் நாட்சஸ் இங்க இருக்கு இல்லையா பக்ரம்ல, அதை நம்ம மெயின் மெட்டீரியல் ஃபேப்ரிக்கோடைய சென்டர் லைன்ல மேட்ச் பண்ணணும். ஸோ போத் ஃபேப்ரிக்கையுமே இங்க க்ரீஸ் இல்லாம, அதாவது சுருக்கம் இல்லாம நீட்டா பிளேஸ் பண்ணிட்டு அண்ட் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் இந்த பக்ரமை ஒட்டி ஸ்டிச் பண்ணி பிளேஸ் பண்ணணும். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் திங், இப்போ ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸை நம்ம ஃபாலோ பண்றோம். கிளாத்தோடைய ஹேண்ட்லிங் பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா வரணும். ஓகேவா, நீங்க ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிட்டு கூட ஸ்டிச் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த கிளாத் மூவ் ஆகாது. ஓகே, இப்போ நீங்க தைரியமா இந்த நெக் வித் பாயிண்ட்ல 0.5 inches சீம் அலவன்ஸ்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த பக்ரம மேல ஸ்டிச் பண்ணாதீங்க,
பக்ரமோடைய எட்ஜ்ல ஸ்டிச் பண்ணுங்க. அதாவது பக்ரமோடைய எட்ஜ்னா பக்ரம் மேல ஸ்டிச் பண்ணக்கூடாது, பக்ரம்க்கு பக்கத்துல. ஓகேவா? கிளாத் மேலதான் படணும் சூவிங். ஓகே, ஸ்டிச்சஸ் வந்து கிளாத் மேலதான் படணும். அந்த பக்ரமோடைய ஷேப் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அக்யூரேட் ஷேப்பை கொண்டு வர்றதுக்கு. சோ பாருங்க, நான் எவ்வளவு நிதானமா ஸ்டிச் பண்றேன்னு. அந்த மாதிரி நிதானமா நீங்க பெர்ஃபெக்டான ஷேப்பை கேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. கிளாத்தோடைய ஹேண்ட்லிங் பாருங்க, டர்ன் பண்ணும்போது நான் இந்த ஃபூட்டோடைய இதை நான் லிஃப்ட் பண்றேன் பாருங்க. ஓகே, இப்ப டர்ன் பண்ணும்போது ஃபூட்டை லிஃப்ட் பண்றேன். ஓகே, ஓகே, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நம்ம கொண்டு வரோம். So full and full அந்த பக்ரமோடைய எட்ஜ்லயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். Okay, so same process, இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக் லைனையும் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அண்ட் ஃபினிஷ் பண்ணும்போது ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ பாருங்க நீட்டா ஃபினிஷ் ஆயிருக்கா. ஸோ இந்த பக்ரமோடைய எட்ஜ்ல கிளாத் மேலதான் ஸ்டிச் பண்ணணுமே தவிர பக்ரம் மேல படக்கூடாது. ஓகே, அண்ட் வாட் நெக்ஸ்ட்? இப்போ நம்ம இங்க டாப் ஸ்டிச்சஸ், அந்த டாப் ஸ்டிச்சஸ் இந்த ஷேப்டு ஃபேஸிங்க்கும் இந்த மெயின் மெட்டீரியலுக்கும் நடுவுல டிச்சில் பிளேஸ் பண்ணணும் டாப் ஸ்டிச். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இங்க 0.5 ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? அண்ட் ஆல் அரவுண்ட் நெக் லைன்ல நம்ம பக்ரம் ஒட்டி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த அளவுக்கு ஸ்பேஸ் நீங்க விட்டா போதும். ஓகே, கிளாத்தோடைய விட்டா இந்த அளவுக்கு விட்டா போதும். ஜஸ்ட் ஒரு 0.4 inches or 0.5 inches and ஓகே, தெரியுதுங்களா? ஆல் அரவுண்ட் நெக் லைன் ஃபுல்லா நீங்க இந்த அளவுக்கு கிளாத்தை விட்டு பேலன்ஸை கட் பண்ணி எடுங்க. ஓகே, அண்ட் வாட் நெக்ஸ்ட்? நம்ம நாச்சஸ் அப்ளை பண்றோம். ஓகே, இந்த ஸ்டிச்சஸை கட் பண்ணிடக்கூடாது. நியர்பை இந்த ஸ்டிச்சஸோடைய நியர்பை நம்ம நாச்சஸ் அப்ளை பண்றோம். ஓகேவா? இங்க பாருங்க, இந்த ஸ்டிச் பண்ணது மட்டும்தான் கட் பண்ணிட்டு வரோம். அண்ட் ஃபுல் நெக்குமே நீங்க நாச்சஸ் அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ நாச்சஸ் அப்ளை பண்ண பிறகு நம்ம டாப் ஸ்டிச்சஸ் பிளேஸ் பண்றோம். டாப் ஸ்டிச்சஸ் எங்க பிளேஸ் பண்றோம்? டிச்ல. ஓகே, ஸோ இதோடைய ராய் எட்ஜஸ் ஃபுல்லா ரைட் சைட்லயே பிளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டிச்ல நம்ம டாப் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிச்ல டாப் ஸ்டிச்சஸ். ஏன் டிச்சில் டாப் ஸ்டிச்சஸ் அப்படின்னா, நமக்கு நீட்டான ஃபினிஷிங், நெக்லைனோடைய ஃபினிஷிங் டச் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய இந்த ஷேப்டு ஃபேஸிங் பண்ண கிளாத் ஃப்ரண்ட் வியூல தெரியாம இருக்கும்.
அப். அண்ட் நெக்ஸ்ட் திங் இங்க பாருங்க, எங்க நான் டாப் ஸ்டிச்சஸ் பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கே தெரிய வரும். தெரியுதா? ஸோ இந்த டிச்சில் இருக்கணும் பாருங்க. மெயின் மெட்டீரியலும் இல்லை, ஃபேப்ரிக்லும் இல்லை. இந்த நடுவில் நீங்கள் ஸ்டிச் போடும்போது இது வந்து பாருங்க, ஃபோல்டிங் பண்ணும்போது நம்ம அந்த ஷேப்டு ஃபேஸிங் ஓடியா இது எதுவுமே ஃப்ரண்ட்ல தெரியல. ஓகேவா? ஸோ அதே பாருங்க, பேக்ல பாருங்க, எல்லா ஷேப்டு ஃபேஸிங் அந்த எட்ஜஸ் பாயிண்ட்டுமே நமக்கு பேக்ல வந்துடும். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது நெக் லைன் அவ்வளோ பர்ஃபெக்ட் நீட் ஃபினிஷிங்ல நமக்கு இருக்கும். ஓகே. அண்ட் நாச்சஸ் கண்டிப்பா பிளேஸ் பண்ணுங்க. நாச்சஸ் கண்டிப்பா பிளேஸ் பண்ணாதான் இது நீட் ஃபினிஷிங்ல டர்ன் ஆகும். நாச்சஸ் பண்ணாம டர்ன் பண்ணீங்கன்னா இது ஒரு மாதிரி ட்விஸ்டடா நிற்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க நம்ம ஹெம்மிங் பண்ணிடுவோம். ஓகே. அண்ட் ஃபினிஷிங் டச் அப்போ இங்க ஹெம்மிங் உங்களுக்கு டீச் பண்றேன். ஓகே. அண்ட் வாட் நெக்ஸ்ட், பேக்ல என்ன ஒர்க் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராங் சைட்ல போய் பாருங்க. இங்க உங்களுடைய வேஸ்ட் டாட், ஓகேவா, மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வேஸ்ட் டாட்டை கேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். எப்படி கேட்ச் பண்றது அப்படின்னா, ஈவனா மார்க் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ மார்க்கிங் ஈவனா இருந்தா மட்டும் போதாது. இப்போ இங்க பின் பண்றோம் அப்படின்னா அண்ட் ஆப்போசிட்லயும் சேமா ஸ்டிச்சஸ் விழணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்ல இருந்து, ஃப்ரம் வேஸ்ட் டாட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அண்ட் எண்டு வரைக்கும் சேமா இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் இந்த இடத்த சேமா பிடிக்கணும். இது என்னது? வேஸ்ட் லைன். ஓகே. ஸோ வேஸ்ட் லைனை சேமா பிடிச்சாலே நம்மளுடைய வேஸ்ட் டாட் நீட் ஃபினிஷிங் வரும். அண்ட் டபுள் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி கேட்ச் பண்ணிட்டு, தெரியுதுங்களா? அண்ட் பர்ஃபெக்ட் சூவிங் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஓகே. இருந்தா மட்டும்தான் இது பர்ஃபெக்டா வரும். அண்ட் எண்ட் பாயிண்ட் வந்துட்டீங்களா? இப்போ அப்படியே திரும்பவும் ஒன் மோர் ஸ்டிச்சஸ் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே. அண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்தே அடிச்சிடுங்க. ஓகே. ஸோ இப்போ இங்க டர்ன் பண்ணி பாருங்க. ஓகே. இந்த ஷேப்டு ஃபேஸிங் பேக்ல மூவ் பண்ணிடுறோம். தெரியுதா? டாட்ஸ். ஓகே. அண்ட் இதே மாதிரி டாட்ஸை அதர் சைட்லயும் ஃபினிஷ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட்டுக்கு உண்டான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபினிஷிங் டச்ல வேஸ்ட் டாட் ஃபினிஷ் பண்ணியாச்சு அண்ட் நெக் ஷேப்டு ஃபேஸிங் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே. ஒரு நீட் அயன் ஒன்று பண்ணி கொண்டு வந்துருங்க. ஓகே. ஸோ இப்போ ஃப்ரண்ட்க்கு உண்டான ஷேப்டு ஃபேஸிங் கிளாத்தை கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதோடைய ராயல் டேப்ல 0.5ல ஸ்டிச் பண்ணுங்க. ஓகே. ஃப்ரண்ட் நெக் லைனுக்கு உண்டான ஷேப்டு ஃபேஸிங் கிளாத்தை ரா எட்ஜஸை ஸ்டிச் பண்ணி செக்யூர் பண்ணுங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கொண்டு வந்து இதை கனெக்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ பாருங்க, நெக் வித் டு நெக் வித். ஓகே. ஸோ அதை தான் நீங்க கனெக்ட் பண்ணணும். இந்த ஷேப்டு ஃபேஸிங்ல இந்த சீம் அலவன்ஸ்லாம் இருக்காது. ஓகேங்களா? ஃப்ரண்ட் சீம் அலவன்ஸ் இதுல இருக்காது. ஸோ நீங்க கவனிச்சு செய்ய வேண்டியது, இந்த நெக் வித் டு நெக் வித் மேட்ச் பண்ணணும். ஓகே. அண்ட் செகண்ட் திங், மூவ் ஆகாம இருக்க பின் பண்ணுங்க. ஓகேவா?
ஓகே, ஸோ எப்பவும் போல ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஸ்டிச்சஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கிளாத் மூவ் ஆகக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் திங், இப்போ இந்த நெக்லைனை ஒட்டி நம்ம ஸ்டிச் பண்றோம். ஸோ 0.5 inches சீம் அலவன்ஸ், ஷோல்டர் சீம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அண்ட் ரைட் சைட் ஃபேஸிங் ஈச் அதர். ஓகே, மெயின் மெட்டீரியல் ரைட் சைட் அண்ட் ஷேப்டு ஃபேஸிங் ரைட் சைட். இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டு அண்ட் நெக்லைன்ல பாருங்க, அந்த பக்ரமுடைய எட்ஜில் தான் ஸ்டிச் பண்ணணுமே தவிர பக்ரம் மேல ஸ்டிச் பண்ண கூடாது. And what next? Perfect. Which point la stitch பண்ணிக்கலாம். Okay. And 0.5ல நீங்க இத கட் பண்ணணும். நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அங்க இருந்து ஒரு 0.5 or 0.4. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு லேயரா ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் வாட் நெக்ஸ்ட்? நாச்சஸ் அப்ளை பண்றோம், டாப் ஸ்டிச்சஸ் பிளேஸ் பண்றோம். ஓகே, டாப் ஸ்டிச்சஸ் டிச்சில் பிளேஸ் பண்ணணும். ரொம்ப நிதானமா பிளேஸ் பண்ணுங்க. இப்போ நாச்சஸும் பண்ணியாச்சு, டாப் ஸ்டிச்சஸும் கொடுத்தாச்சு. நீட் ஃபினிஷ்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இப்போ 3 டாட்ஸையும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்றோம்? 3 டாட்ஸும் ஸ்டிச் பண்றதுக்கு ராங் சைட்ல தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ வேஸ்ட் டாட் எப்படி ஸ்டிச் பண்ணோம், அதே மாதிரி தான் இந்த 3 டாட்ஸையும் நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். ஓகே, ஸோ பர்ஃபெக்ட் மார்க்கிங்ல இதை மார்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் நாச்சஸ் டு நாச்சஸ் பாயிண்ட்க்கு நேராக பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த டாட்ஸ் ஸோ ஈவனா ஃபர்ஸ்ட் பின் பண்ணுங்க. ஓகே, தெரியுதா? இப்போ இங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, பேக்ல பெல் பின்ஸ் ரிமூவ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணுறத பெர்ஃபெக்டா ஹோல்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் நீங்க ரிமூவ் பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஒன் மோர் ஸ்டிச்சஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. தெரியுதா மார்க் பண்ணது? ஓகே, ஓகே, ஸோ இது நம்ம ஸ்டிச் பண்ணது என்னதுன்னா ஆர்ம் ஹோல் டாட். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோல் டாட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. சென்டர் ஃப்ரண்ட் டாட் சேம் திங் ஃபாலோ பண்றேன். அண்ட் நாச்சஸ் டு நாச்சஸ் மேட்ச் பண்றேன். இந்த லைனையும் பேக்ல உள்ள லைனையும் மேட்ச் பண்றேன். இந்த எட்ஜ்ல ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, reverse one more stitches, center front dot.
ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். அந்த ஸ்டிச்சஸ் மேலேயே மிடில் ஸ்டிச்சஸ், center front dot over, next under bust dot. Under bust dotல ஷேப்பை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பிளண்டிங் ஷேப் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, பிளண்டிங்கா வந்திருக்கா அண்ட் கர்வ் பாருங்க. நம்ம மார்க் பண்ணும் போதே கர்வா மார்க் பண்ணிருக்கோம். ஸோ பின்ஸை மேட்ச் பண்ணுங்க. ஓகே, ஓகே மேட்ச் பண்ணிட்டு சூவிங்க ஸ்டார்ட் பண்ணா பர்ஃபெக்டா வரும். ஓகே, அந்த பிளண்டிங்லயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். ஓகே, இங்க பாருங்க, ஒன் மோர் டைம் நம்ம ஸ்டிச் பண்ண அந்த கர்வ்லயே ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். ஓகே, ஸோ அந்த பிளண்டிங்லயே நம்ம மார்க் பண்ண அந்த ஷேப்லயே டாட்டை பிடிக்கணுங்க. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, ஓகே மார்க் பண்ண அந்த ஷேப்லயே தான் நான் பிடிச்சிருக்கேன். அண்ட் ரிவர்ஸ்ல எடுத்த இந்த த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் பிளண்ட் தெரியுதா? ஸோ கப் வந்து ஷார்ப்பா இல்லாம பிளண்டிங்கா இருக்கும். ஸோ இவ்வளவுதாங்க. இதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், நம்ம 3 டாட்ஸும் ஸ்டிச் பண்ணியாச்சு, நெக்லைனும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் அதர் சைடையும் கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வாங்க. அண்ட் இங்க நான் வேஸ்ட் பேண்ட் எப்படி கனெக்ட் பண்றேன் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் இங்க நெக்ஸ்ட் திங் நான் என்ன பிளேஸ் பண்றேன்னா, நம்மளுடைய அண்டர் பஸ்ட் டாட் கர்வா இந்த பிளண்டிங் ஷேப் வந்துச்சா, ஸ்டிச் பண்ண பிறகு நம்ம எடுத்துக்க போறது இது வேஸ்ட் பேண்ட் உண்டான சென்டர் ஃப்ரண்ட், ரைட் சைட் டு ரைட் சைட் அண்ட் சென்டர் ஃப்ரண்ட் டு சென்டர் ஃப்ரண்ட் மேட்ச் பண்ணுங்க. ஓகே, அண்ட் இது லைனிங் திங். ஸோ லைனிங்க வந்து பேக்ல சென்டர் ஃப்ரண்ட் டு சென்டர் ஃப்ரண்ட். அப்ப இது என்னது, இது ராங் சைட் ஃபேஸிங், ராங் சைட் ஃபேஸிங், ராங் சைட் டு ராங் சைட்னு பிளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரைட் சைட் ஆஃப் தி மெயின் மெட்டீரியல் அண்ட் ரைட் சைட் ஆஃப் தி வேஸ்ட் பேண்ட். ஸோ 3 மெட்டீரியல்ஸுமே ரா எட்ஜஸ்ல இங்க பிளேஸ் பண்ணணும் சென்டர் ஃப்ரண்ட்க்கு நேரா. ஓகேவா? அண்ட் செகண்ட் திங், செகண்ட் பின் நான் எங்க பின் பண்றேன் பாருங்க, இந்த கார்னர் டு கார்னர். ஓகே, நெக்ஸ்ட் எல்லா ரா எட்ஜஸ்க்கும் முன்னாடி நம்ம இங்க ஒர்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரா எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இத வந்து இவ்வளோ லென்த்தியா, இந்த அண்டர் பஸ்ட் டாட் வந்து இவ்வளோ லென்த்தியா இல்லாம இத மடிச்சு இங்க ஒரு ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூட நீங்க ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் திங் நான் என்ன பண்றேன், இத அகைன் கீழே டவுன் ஃபேஸ்ல விட்டுருங்க. ஓகே, அண்ட் வேஸ்ட் பேண்ட் ரெண்டுத்தோடைய மெயின் மெட்டீரியல் அண்ட் பிளவுஸ் உடைய ஃப்ரண்ட் பார்ட் பாருங்க, எல்லா ரா எட்ஜஸையும் ஈவனா அரேஞ்ச் பண்றேன். ஓகே, நான் என்ன பண்ணினேன், அந்த டாட்டை வந்து கீழே இப்படி டவுன்ல பிளேஸ் பண்ண வச்சுட்டேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் திங், அந்த வேஸ்ட் டாட் நேரா இது மேல ரா எட்ஜஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடாதீங்கன்னு சொல்ல வரேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் திங், 3 லேயர்ஸ்லுமே நம்ம பின் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? பாருங்க, 3 லேயர்ஸும் ஈவனா வந்திருக்கா?
இந்த மாதிரி பின் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா எல்லாம் வந்திருக்கா, சென்டர் ஃப்ரண்ட் இருக்கா, அண்ட் இது சைடுக்கு சைடு இருக்கா அப்படின்றது ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 0.5 இன்ச்சஸ்ல நம்ம சூவிங்க ஸ்டார்ட் பண்றோம். பாருங்க, சைட் சீம்ல இருந்து நான் சூவிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன். 0.5 இன்ச்சஸ். ஓகே, ஸ்டிச் பண்ணிட்டே வரும்போது பேக்ல கிளாத் கரெக்டா ப்ராப்பரா 3 லேயர்ஸும் 0.5ல இருக்கா அப்படின்றத பாத்துக்கோ. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் திங், நம்ம டாட் ஃபோல்ட் பண்ணி இங்க பின் பண்ணிருக்கோம். டாட் கீழ் பக்கமா தள்ளிட்டு, ஓகே, and next thing, top stitches நீங்க ராங் சைட்லயே கூட அப்ளை பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா ரைட் சைடுல போயிட்டு டாப் ஸ்டிச்சஸ் அடிக்கிறேன். நீங்க டபுள் ஸ்டிச்சஸ் கூட பிளேஸ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. நான் டாப் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு முன்னாடி ரைட் சைடுல பாருங்க, 2 ஃபேப்ரிக்கையும் நான் எப்படி பிளேஸ் பண்றேன்னு. ஓகே, இப்ப இந்த டாப் ஸ்டிச்சஸ நான் இந்த வேஸ்ட் பேண்ட் இருக்கு இல்லையா, அது மேலேயே பிளேஸ் பண்றேன். ஓகே, ரைட் சைட் ஃபேசிங்ல வேஸ்ட் பேண்ட நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போ பாருங்க, ஓகே, நல்ல உங்களுக்கு திக்னஸா பேண்ட் வந்து இங்க 0.5 இன்ச் சீம் அலவன்ஸ் போக உங்களுடைய பெர்ஃபெக்ட் லென்த்ல அழகா வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த கப் ஷேப்ல நீங்க இந்த டாப் ஸ்டிச்சஸ வேஸ்ட் பேண்ட் மேல அப்ளை பண்ணுங்க. ஓகே, அண்ட் ராங் சைட்ல நீட் ஃபினிஷிங்ல வரும். பாருங்க டாட்ஸ் எப்படி ஸ்டிச் ஆயிருக்குன்னு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்க ஊக். எப்பவுமே லெஃப்ட் சைட் வந்து ஊக்க நைஸ் ஸ்டிச் பண்ண நம்ம 1.5 இன்ச் ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை எடுத்துக்கிறோம். அண்ட் வேஸ்ட் லைன்ல 1.5 இன்ச் ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அதை ஸ்டிச் பண்ணணும். ஸோ ரெண்டுமே பயாஸ் ஃபோல்டிங் தான் ஸ்டிச் பண்ண போறோம். ஏன் வேஸ்ட் லைன்ல மடிச்சு தைக்கல அண்ட் ஏன் வேஸ்ட் லைன்ல சாண்ட்விச் மெத்தட்ல நான் பண்ணல அப்படின்னா, சாண்ட்விச் மெத்தட் வந்து ஒண்ணுமே இல்லைங்க. இந்த பிளவுஸ் இருக்கு இல்லையா, இதை இப்படி வச்சுட்டு இது இப்படி ஸ்டிச் பண்ணுவாங்க. பட் நான் வந்து சாண்ட்விச் மெத்தட்ல எப்பவுமே ஸ்டிச் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு கிரிப்னஸ் வரணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து பயாஸ் ஃபோல்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரிப்பா இருக்கும். ஸோ அதனால இங்க எப்பவும் போல ரைட் சைட் ஃபேசிங் ஈச் அதர்ல பயாஸ் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். ஓகே, ஸோ இங்க ஒரு மார்க்கிங் பண்றேன். என்ன மார்க் பண்றேன் அப்படின்றது பாருங்க. உங்களுடைய டிராஃப்டிங்க மேல பிளேஸ் பண்ணுங்க. அண்ட் 0.5 இன்ச் சீம் அலவன்ஸ் ஷோல்டர்ல இருக்கணும். இப்போ இந்த நெக் டாட்லாம் நம்ம எடுத்த பிறகு இங்க எப்படி இருக்கணும், இங்க வெறும் 0.5 தான் இருக்கணும். ஓகேங்களா? நல்லா கவனிங்க, இங்க வெறும் 0.5 இன்ச் சீம் அலவன்ஸ் தான் இருக்கணும். எஸ், 0.5 இன்ச் மட்டுமா இருக்கு இங்க. டெஃபினட்டா எவ்வளவு என்ன ஆகும்? ஸோ 0.25 எக்ஸஸா இருந்தா லூஸ் ஃபீட் வரும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், என்னுடைய டிராஃப்டிங்க கரெக்டா நெக் லைன்ல பிளேஸ் பண்ணிட்டு அண்ட் பெர்ஃபெக்டான நெக் லைனை மார்க் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் தட் 0.5 இன்ச் சீம் அலவன்ஸ் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும், பெர்ஃபெக்ட் மார்க்கிங்க்கு பிறகு 0.5 இன்ச் சீம் அலவன்ஸ் போக பேலன்ஸை கட் பண்ணி எடுத்துருங்க. அண்ட் இங்க சென்டர்ல மட்டும்,
ஓகேவா? ஸோ இப்போ நான் 0.5 இன்ச் சீம் அலவன்ஸ் இருக்கு அண்ட் இந்த எக்ஸஸை கட் பண்ணிடுறேன். புரியுதுங்களா? ஸோ இந்த எக்ஸஸ் வந்து ரொம்ப ப்ராப்பரா நீங்க கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, நான் டாட் மேனிபுலேட் எல்லாம் பண்ணிட்டேன், ஸ்டிக் பண்ணிட்டேன், ஷோல்டர் டாட் கரெக்டாக எடுத்துட்டேன், நெக் டாட் கரெக்டாக எடுத்துட்டேன், ஆனாலும் எனக்கு லூஸ் வருது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது லூஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ உங்களுடைய டிராஃப்டிங்கை வச்சு பிளேஸ் பண்ணி பாருங்க, உங்க நெக் கரெக்டா இருக்கும். ஓகே, இருக்கா? ஸோ இப்போ 0.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்தது கரெக்டா இருக்கா? அதுதான் பெர்ஃபெக்ட். பேலன்ஸ் உள்ள ரா எட்ஜஸை நீட்டா கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இங்க ஓகனைஸ் ஸ்டிச் பண்ண ஒரு 1.5 இன்ச் ஸ்ட்ரெயிட் பீசஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் எனஃப். ஏன் அப்படின்னா நம்ம வந்து கிராஸ் பீசஸ் வரக்கூடாது, ஸ்ட்ரெயிட் பீசஸ் மட்டுமே எடுத்துக்கணும். ஸோ இதோடைய தேவையான அளவு மட்டுமே பார்த்து நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்க வந்து ஒரு 0.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கணும். ஓகே, டாப் அண்ட் பாட்டம் 0.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கணும். ஸ்ட்ரெயிட் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, 0.5 ஸோ ஃப்ரண்ட் பார்ட்ல நம்ம ஊக் ஸ்டிச் பண்றதுக்காக ரைட் சைட் டு ரைட் சைட் ஃபேஸிங்ல ஸ்டிச் பண்ணினேன். 0.5 இன்ச் சீம் அலவன்ஸ்ல ஸ்டிச் பண்ணிட்டு அண்ட் டாப் ஸ்டிச்சஸ் டிச்சஸ்ல பிளேஸ் பண்ணுங்க. ஓகே, நீங்க டிச்லயும் பிளேஸ் பண்ணலாம் ஆர் ஸ்ட்ரிப் மேலேயும் டாப் ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம். ஓகே, அண்ட் இந்த ரா எட்ஜஸ் இங்க பாருங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணிடுங்க. இதுல எந்த எக்ஸஸ் பாயிண்ட்டும் நீங்க கொடுக்க வேண்டாம். அண்ட் இங்க மட்டும் 0.5 இன்ச் சீம் அலவன்ஸ் ஃபார் ஃபோல்டிங் பர்பஸ்க்காக. ஓகேங்களா? அண்ட் இந்த ராங் சைட்ல பாருங்க 0.5 ஃபோல்ட் பண்ணிட்டேன்னா அகெயின் 1 ஃபோல்ட். ஓகே, ஸோ இத நீட்டா ப்ராப்பரா ஃபோல்டிங்க கொண்டு வாங்க. ப்ராப்பர் ஃபோல்டிங் கொண்டு வந்த பிறகு இந்த எட்ஜ் பாயிண்ட்ல ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கேயுமே ட்விஸ்ட் ஆக ட்ரை பண்ணோம். ஸோ ஸ்டார்டிங்ல நீங்க இந்த ஃபர்ஸ்ட் டைம் இதை ஸ்டிச் பண்றீங்க பிளவுஸ் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே நான் சொல்றபடி ஸ்டிச் பண்ணுங்க. அண்ட் இந்த எட்ஜஸ்ல ஃபோல்ட் பண்ண இந்த எட்ஜஸ்ல நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். இந்த பிளேஸ்ல தான் நம்ம ஊக் ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் ரிவர்ஸ் ஸ்டிச்சஸ். ஓகே, ஸோ பாருங்க ஸ்டிச் பண்ணியாச்சு. ஆஃப்டர் தட் இங்க பயாஸ் பேஸ் லைன்ல பயாஸ் அப்ளை பண்றேன். ஓகே, so right side facing each other. Okay, and 0.5 inches leave பண்ணுங்க. இங்க excess விட்டுடுங்க. Okay, and the raw edges folding purpose காக நான் பண்றேன். waistline-ல 0.5 inches-ல bias sewing தான் பண்ணிக்கலாம். Okay, and again top stitches. சேம் திங். இந்த பார்ட்ல நான் என்னென்ன ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும் அதே தான் நீங்க லெஃப்ட் சைட் பார்ட்ல அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? சாரி, இது லெஃப்ட் சைட் பார்ட் அண்ட் ரைட் சைட் பார்ட்ல நீங்க அப்ளை பண்ணணும். பாருங்க, இது லெஃப்ட் சைட் பார்ட் அண்ட் ரைட் சைட் பார்ட்லயும் சேம் டாட்டர் நெக் லைன் அண்ட் இங்க மட்டும் எக்ஸ்டென்ஷன் வரும். அது எப்படின்றத பார்ப்போம்.
ஓகே, இப்போ இந்த பயாஸ் ஃபோல்டிங்க பாருங்க. ஓகே, டாப் ஸ்டிச்சஸ் போட்ட பிறகு இங்கேயும் பயாஸ் ஃபோல்டிங். ஓகே, நீங்க பின் பண்ணிட்டு ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் ஃபோல்டிங் ப்ராப்பரா உங்களால பண்ண முடியும் அப்படின்னா சூதிங் பண்ணும் போதே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு பண்ணுங்க. இப்ப ஸ்டார்டிங்ல நமக்கு நீட் ஃபினிஷ் தான் தேவை. ஓகே, அண்ட் ஹோல்டிங் ப்ராப்பரா இருக்கணும். ஓகே, ஸோ இந்த எக்ஸ் கட் பண்ணிட்டேன். இப்போ இங்க பாருங்க, waist band fulla completed and hook and eyes completed. இப்போ இந்த left side part fully completed. Next right side partல so இப்போ ரைட் சைட் பார்ட்ல நெக்லைன் ஸ்டிச் பண்ண பிறகு என்ன பண்ணணும், நம்ம நாட்சஸ் அப்ளை பண்றோம். அந்த ஸ்டிச்சஸை நீங்க கட் பண்ணிடக்கூடாது. ஓகே, 0.5 விட்டு கட் பண்ணிட்டு நாட்சஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. அண்ட் இந்த கர்வா இருக்கிற பிளேஸ்லயும் நல்ல நெருக்கமாவே நாட்சஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நீட்டா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டாப் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணிட்டு டாட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் இங்க சென்டர்ல இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த சென்டர்ல 0.5 இன்ச் சீம் அலவன்ஸ் போக பேலன்ஸ் உள்ளதை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இங்க மார்க் பண்ணிருக்கான். ஓகே, இந்த டாட்ஸ் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, ஃப்ரம் சென்டர் ஃப்ரண்ட்ல இருந்து 0.5 இன்ச் சீம் அலவன்ஸ்ல பேலன்ஸ் இந்த எக்ஸஸ் பாயிண்ட கட் பண்ணிடுங்க. ஓகே, மாதிரி பெசரு பெசரா வேண்டாம், நல்ல நீட் கட்டிங்கா இருக்கட்டும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் திங் டாப் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ராய் எட்ஜஸ் எல்லாம் லெஃப்ட் சைட்ல இருக்கணும். ஓகே, அண்ட் சேம் டாப் ஸ்டிச்சஸ் தான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ டாப் ஸ்டிச்சஸ் எங்க டிச்ல பிளேஸ் பண்ணிருக்கா. ஸோ இப்போ நெக்கோடைய ஃபினிஷிங் டச் பாருங்க, நீட்டா இருக்கா. இப்போ நம்ம டாட்ஸ் 3 டாட்ஸ்மே எங்க ஸ்டிச் பண்ணணும், ராங் சைட் ஃபேஸிங்ல போயிட்டு ஈச் டாட்ஸையும் ஸ்டிச் பண்ணி கொண்டு வாங்க. அண்ட் அதர் சைட்ஸும் சேம் தான். அண்ட் நெக்ஸ்ட் திங் இங்க பாருங்க, wrong side of the fabric and right side of the strip. Okay, and 0.5 inch seam allowanceல நம்ம இதை ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? நீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுங்க. இங்க எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஓகே, and it'll excess points. Okay, and just 0.5 inch extra மேல extend பண்ணிவீங்க. Okay, and 0.5ல stitch பண்றேன். and raw edges to raw edges place பண்ணிக்கணும்.
நெக்ஸ்ட் திங், நம்ம டாப் ஸ்டிச்சஸ் எதுவும் அப்ளை பண்ணாம எப்படி கொண்டு வரேன்னா, எக்ஸாக்டா இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 0.5 ஃபோல்ட் அண்ட் இங்க ஒரு 0.5 ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த எக்ஸ்டென்ஷன் கொண்டு வர. ஓகேங்களா? தெரியுதா? நம்ம ஸ்டிச் பண்ணது அந்த ஸ்டிச்சஸ் மேல நீங்க இதை அப்ளை பண்ணணும். ஓகேவா? எப்படி ஃபோல்ட் பண்ணுன்றது பாருங்க. 0.5 அண்ட் அகெயின் இங்க ஒரு 0.5 ஃபோல்டிங். நம்ம ஸ்டிச் பண்ண அந்த ஸ்டிச்சஸ் மேல இங்க உங்களுக்கு அழகா தெரியும். ஸோ அது மேல நீங்க இந்த எக்ஸ்டென்ஷனை கொண்டு வாங்க. ஓகே, அண்ட் ட்விஸ்ட் ஆகக்கூடாது. ஓகே, எக்ஸாக்டா ஃபோல்ட் பண்ணு. ஸோ நம்ம பிளேஸ் பண்ண அந்த ஸ்டிச்சஸ் மேல இருந்து இது அழகா வரும். அண்ட் எட்ஜ்ல ஸ்டிச் பண்ணுங்க. ஃபோல்டிங் ஓடிய எட்ஜஸ்ல ஸ்டிச் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் திங், ரா எட்ஜஸ் ஃபோல்ட் பண்ணிட்டு ஸோ எக்ஸ்டென்ஷன் பண்ண பிறகு, ஸ்டிச் பண்ண பிறகு இங்க நம்ம பயாஸ், இதுவும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ ரைட் சைட் ஃபேஸிங் ஈச் அதர். இங்க ஒரு 0.5 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்க ஒரு 0.5 ஃபார் ஃபோல்டிங். ஓகே, பர்பஸ்க்காக. சரி, ரைட் அண்ட் லெஃப்ட் இத கனெக்ட் பண்ணும்போது இங்க பாருங்க, சென்டர் ஃப்ரண்ட் டாட், waist band and 0.5 inch bias stitches and center front neckline எல்லாமே மேட்சிங்கா அப்படி இருக்கும். ஓகேவா? எய்தர் ஆன் போத் சைட் சேமா இருக்கும். ஸோ இப்படி இருந்தா மட்டும்தான் ஃப்ரண்ட் பார்ட் உங்களுக்கு பெர்ஃபெக்டா வரும். அண்ட் இந்த சென்டர் ஃப்ரண்ட் டாட் கூட அன்ஈவன் வரக்கூடாது, நெக்லைன் அன்ஈவன் வரக்கூடாது, அண்ட் வேஸ்ட் பேண்ட் கூட அன்ஈவன் வரக்கூடாது. எல்லாமே சேமா மீட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த விஷயத்த மட்டும் கவனிச்சு ஸ்டிச் பண்ணுங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஷோல்டர் ஜாயின் அண்ட் ரைட் சைட் ஃபேஸிங் ஈச் அதர் உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ ரைட் சைட் டு ரைட் சைட் நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? பாருங்க, இந்த ரெண்டு ஸ்டிச்சஸ் மீட் பண்ணணும். ஓகே, மீட் பண்ணிட்டு அண்ட் இந்த ஷேப்டு ஃபேஸிங் கரெக்டாக இருக்கணும் அண்ட் ஷோல்டர் எட்ஜஸ் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? இங்க இருந்து 0.5 இன்ச்சில் கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஷேப்டு ஃபேஸிங்கும் மீட் பண்ணணும். ரைட் சைட் ஃபேஸிங் ஈச் அதர். ஓகே, அன்ஈவன் வராம மேட்ச் பண்ணுங்க. அண்ட் யூஸ்வலா நம்ம ஷோல்டர்ல டபுள் ஸ்டிச்சஸ் அப்ளை பண்றோம். ஓகேங்களா? ஒன் மோர் ஸ்டிச்சஸ் நீங்க ஸ்டிச்சஸ் மேலேயே கூட கொண்டு வரலாம், ஆர் ஒரு புள்ளி பக்கத்துல நீங்க ஸ்டிச் பண்ணலாம். ஓகே, இந்த ரா எட்ஜஸ்லயும் ஸ்டிச் பண்ணிடணும். அண்ட் டர்ன் பண்ணுங்க. பாருங்க, ஆர்ம் ஹோல் கர்வ், ஷேப்டு ஃபேஸிங் அண்ட் இந்த ரா எட்ஜஸ் அப்படியே பேக்ல மூவ் பண்ணுங்க.
ஷோல்டரோடைய ரா எட்ஜஸ் பேக்ல மூவ் பண்ணிட்டு ஃபோல்டிங் கொண்டு வாங்க. ஓகே, இந்த ஷோல்டர் கன்சீல் பாருங்க, தெரியுதா? ஸோ ஷேப்டு ஃபேஸிங். ஸோ ஃபுல் வியூவில் பாருங்க, ஷோல்டர் ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் திங், நம்ம பேக்ல வெயிஸ்ட் லைன்ல பயாஸ் பண்ணணும், அப்பதான் கிரிப்னஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரண்ட்ல எப்படி வெயிஸ்ட் லைன்ல பயாஸ் கொடுத்தனோ அதே தான் இங்கேயும் கொடுக்க போறேன். அண்ட் ஃபுல் லென்த்ல பயாஸ் ஸ்ட்ரிப் இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம், ரைட் சைட் ஃபேஸிங் ஈச் அதர் தான் கிறிஸ் கிராஸ்ல நம்ம இந்த ஸ்ட்ரிப்பை ஜாயின் பண்றோம். And double stitches must. Okay, so turn பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு straight strip கிடைக்கும். and இந்த edges point கட் பண்ணிக்கோ. so straight ஒரு strip எடுத்த பிறகு நம்ம என்ன பண்றோம், stitch பண்ண இந்த side right side, இது wrong side. okay, so இது பிரிண்டட் வேற. ஸோ ரைட் சைட் பக்கம் தான் நீங்க பார்க்கணும். ரைட் சைட் ஃபேஸிங் ஈச் அதர். ஸோ ஃபுல் பயாஸ் சூவிங் வேஸ்ட் லைன்ல உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் நான் இதுக்கு எடுத்து யூஸ் பண்றேன். உங்களுக்கு நிறைய தடவை இதை மென்ஷன் பண்ணிட்டேன். நெக் லைன்ல நீங்க பயாஸ் தான் பண்ண போறீங்க. நார்மல் யூனிட்ல பயாஸ் தான் பண்ண போறீங்கன்னா கிராஸ் பீசஸ் எடுத்துக்கணும். ஸ்ட்ரெயிட் பீசஸ் நெக் லைன்ல எடுக்க கூடாது. ஓகே, அண்ட் சேம் திங் டிச்ல டாப் ஸ்டிச் போடுங்க அண்ட் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் டாப் ஸ்டிச்சஸ் போட்ட பிறகு நம்ம என்ன பண்றோம், ஒன் ஃபோல்ட் again one fold. இந்த edgesல stitches complete பண்றோம் full waist lengthக்குமே. இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இங்க twist ஆக வாய்ப்பு இருக்கு. so straight தான், பட் இந்த மாதிரி foldingல கரெக்டா நீங்க பிளேஸ் பண்ணணும். எப்பவுமே waist dot bias பண்ண பிறகு ஸ்டிச் பண்ணிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க ஃபியூச்சர்ல வேஸ்ட் டாட்டை பிரிச்சுப்பாங்க லூஸ் பண்ணணும் அப்படின்னா. பட் நம்ம அப்படி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சைட் சீமை மட்டும் நீங்க பிரிச்சு விட்டா போதும். ஓகேங்களா? ஸோ வேஸ்ட் டாட் பர்பஸ் ஃபார் ஷேப்பிங்காக. ஸோ அதனால ஃபர்ஸ்டே வேஸ்ட் டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த வேஸ்ட் லைன்ல பயாஸ் ஃபோல்டிங் பண்றேன். புரிஞ்சுதோ? ஓகே, ஸோ இப்போ இங்க பாருங்க, அதாவது பிளேஸ்ல நம்ம எப்பவுமே லென்த்தியா பயாஸ் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணிட்டு வரோம்னு வைங்க, கார்னர்ல இருந்து அப்படியே உங்களுக்கு கிளாத் இழுத்து ட்விஸ்டடா வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் இந்த மாதிரி ஆரம்பத்துல பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்றதுதான் டீச் பண்றேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், எட்ஜ்ல ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபோல்டிங் உடைய எட்ஜஸ் பாயிண்ட்ல ஸ்டிச் பண்ணுங்க. அண்ட் பாருங்க, ப்ராப்பரா 0.5 இன்ச்ல தான் அந்த ஃபோல்டிங் இருக்கணும். 0.5ல தான் ஸ்டிச் பண்ணணும். அப்பதான் ரைட் சைட்ல பார்க்கும்போது 0.5 இன்ச்சஸ்ல அந்த சூவிங் உடைய ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஓகே, இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த எட்ஜ்ல இருந்து 0.5 இன்ச்சஸ்ல இந்த ஸ்டிச்சஸ் உடைய லென்த் இருக்கணும். ஓகேங்களா? So back part finished and front part too finished. Now sleeve join பண்ண போறோம். So now sleeve joiningல
இப்போ இங்க பாருங்க, இது ஃப்ரண்ட் பார்ட், இது பேக் பார்ட், இது ஷோல்டரோடைய சீம் அண்ட் ரைட் சைட் ஃபேஸிங் ஈச் அதர்ல பிளேஸ் பண்ணுங்க. ஓகேவா? ரைட் சைட் ஆஃப் தி ஸ்ட்ரிப், ரைட் சைட் ஆஃப் தி ஸ்லீவ் அண்ட் ரைட் சைட் ஆஃப் தி மெயின் மெட்டீரியல். ஷோல்டர் டு மிட் பாயிண்ட், ஸ்லீவ் ஓடைய மிட் பாயிண்டையும் ஷோல்டர் பாயிண்டையும் ஜாயின் பண்ணி பிளேஸ் பண்ணுங்க. அண்ட் வாட் நெக்ஸ்ட்? ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ்ல ஃப்ரண்ட் பார்ட் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? அண்ட் armpit to armpit. Okay, armhole curve to armhole curve. That's it. And back armhole curve ல இருந்து back armhole curve க்கு கனெக்ட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ வாட் நெக்ஸ்ட்? நம்ம சென்டர்ல இருந்து தான் ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம எப்பவுமே இந்த சென்டர் ஆஃப் த ஸ்லீவ்ல இருந்து தான் சூவிங்கை ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, ஸோ சென்டர் ஆஃப் த ஸ்லீவ்ல இருந்து நம்ம 0.5 இன்ச்சஸ்ல ஸ்டார்ட் பண்றோம். ரிவர்ஸ் ஸ்டிச்சஸ் பிளேஸ் பண்ணுங்க. அண்ட் நவ் இப்போ பாருங்க, கர்வ் மேட்ச் பண்ணணும் அண்ட் ரா எட்ஜஸ் டு ரா எட்ஜஸ் மேட்ச் பண்ணணும். ஓகே, 0.5ல பின் பண்ணணும் அண்ட் கார்னர்ல பின் பண்ணிருக்கோம். ஸோ எக்ஸாக்டா உங்களுக்கு ஸ்லீவ் மேட்ச் ஆகும். ஓகே, ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சா? அண்ட் நெக்ஸ்ட் இங்க அதே சென்டர்ல இருந்து 0.5 இன்ச்சஸ்ல ஸ்டார்ட் பண்றோம். ரா எட்ஜஸ் டு ரா எட்ஜஸ் மேட்ச் பண்ணணும். அப்பவே உங்களுக்கு ஃபினிஷிங் டச் நீட்டா வரும். ஓகேங்களா? அண்ட் கிளாத் ஹேண்ட்லிங் பாருங்க, எவ்வளோ நீட்டா பர்ஃபெக்டா பிளேஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்றது உங்களுக்கே தெரிய வரும். ஓகே, அண்ட் ரா எட்ஜஸ், இது ஸ்லீவ் உடைய ரா எட்ஜஸையும் அண்ட் ஃப்ரண்ட் பாடிஸ் கர்வ் உண்டான ஆர்ம் ஹோல் கர்வ் உண்டான ரா எட்ஜஸையும் பிளேஸ் பண்ணிட்டே வரும். ஓகேவா? அண்ட் இந்த கர்வ் ஏரியாலலாம் எந்த எக்ஸஸ் பாயிண்ட்டும் இல்லைங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் எக்ஸஸ் பாயிண்ட் நினைச்சு இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணி கட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, பாருங்க, இந்த ஆர்ம் ஹோல் கர்வ்லாம் ரொம்ப கர்வா இருக்கிறதால இழுக்க ட்ரை பண்ணும், இல்ல எக்ஸஸ் வர ட்ரை பண்ணும். பட் ரா எட்ஜஸ் டு ரா எட்ஜஸ் மேட்ச் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா வந்து ஃபினிஷ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஆர்ம் ஹோல் டாட். அண்ட் நெக்ஸ்ட் திங், ஸ்லீவை எப்பவுமே ஸ்டிச் பண்ண பிறகு ஃபினிஷிங் டச்சை பாருங்க, எங்கேயாவது ஃப்ளீட்ஸ் விழுந்திருக்கா அப்படின்றது. ஸோ நீட் ஃபினிஷ்ட். ஓகே, ஸோ டபுள் ஸ்டிச்சஸ் மஸ்ட். எப்பவுமே ஸ்டிச்சஸ் ஸ்லீவ்ல டபுள் ஸ்டிச்சஸ் மஸ்ட். ஓகேங்களா? அண்ட் போட்ட ஸ்டிச் மேலேயே போடலாம், இல்லைன்னா பக்கத்துல. ஓகேவா? ஸோ கிளாத் இப்போ செகண்ட் ஸ்டிச் போடும்போது நீங்க தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கிளாத்தை வந்து பேக்ல இப்படி மூவ் பண்ணுங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சஸ் பார்த்து தைப்பாங்க, அண்ட் செகண்ட் ஸ்டிச்சஸ்ல கிளாத்தை ப்ளீட் அடிக்க விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிளவுஸ் பிகினர்ஸ்க்காகவே பிளேஸ் பண்ணிருக்கேன் அண்ட் டீச் பண்ணிட்டு வரேன். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எந்த ஸ்டெப்ஸ்மே நான் வந்து மிஸ் பண்ணாம டீச் பண்ணிட்டு வரேன். அண்ட் இது செல்வேஜ் ஸ்லீவோடைய ஹெம்லைன். ஸ்லீவோடைய ஹெம்லைன்ல செல்வேஜ் இருக்கிறதால நமக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை.
இப்போ ரா எட்ஜஸ்ல கட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 0.5ல 1 ஃபோல்ட் அண்ட் அகெயின் 1 ஃபோல்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு என்ன பண்றோம், இந்த எட்ஜ்ல ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சைட் சீம்க்கு கொண்டு போறோம். நான் 2 inches சைட் சீம் பிளேஸ் பண்ணியிருந்தேன். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீம் கொண்டு வர போறேன். ஓகேங்களா? ஃப்ரண்ட் சீம்னா என்ன, சைட்ல நமக்கு ஓவர்லாக்கே தேவைப்படாதுங்க. ஸோ அதுக்காக நான் சைட்ல கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணலான் இருக்கேன். ஸோ ராங் சைட் டு ராங் சைட், ஓகே, சைட் சீம் டு சைட் சீமை பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ஸ்லீவ் ஓடிய ரா எட்ஜஸ் டு ரா எட்ஜஸை பிளேஸ் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு 0.25ல ஸ்டிச் பண்ண போறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் முதல்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஆர்ம் ஹோல் கர்வ் இருக்கு இல்லையா, அதான் மேல இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஓகே, மேட்சிங்ல இருக்கணும். அண்ட் பயாஸ் ஃபேசிங் waist line மேட்ச் பண்ணிருக்கணும். ஓகே, அண்ட் சைட் சீம் மேட்ச் பண்ணுங்க. இந்த எக்ஸஸை ட்ரிம் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் waist line பெர்ஃபெக்ட்டா இருக்கா? எஸ். இப்போ 0.25ல ஸ்டிச் பண்றேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த 1 teeth பக்கத்துல நம்ம ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், 0.25 ஸ்டிச்சஸ். ஓகே, ராங் சைட் டு ராங் சைட் ஃபேசிங். ஸோ நம்ம பிளவுஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம். சைட் சீம் முடிஞ்சதுனாலே பிளவுஸ் ஃபினிஷ் தானே. ஓகே, அண்ட் 0.25ல ஸ்டிச் பண்ண பிறகு பாருங்க சைட் சீமை எப்படி கொண்டு வரேன் அப்படின்றத. அண்ட் நெக்ஸ்ட் திங், ஸோ ஸ்டிச் பண்ண பிறகு நான் டர்ன் பண்றேன். ஓகே, டர்ன் பண்ண பிறகு தான் நம்ம என்ன பண்றோம், இங்க கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வந்திருக்கு பாருங்க. ஸோ இதை என்ன பண்ணுங்க, அகெயின் ஸ்டிச்சஸ் இங்க அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? விலகி இருந்தாலும் அதையும் சேர்த்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ டர்ன் பண்ணிருக்கேன். டர்ன் பண்ணிட்டு இங்க பாருங்க, அகெயின் நம்ம என்ன பண்றோம், அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றேன். waist line to waist line. இப்போ இங்க ஆர்ம்பிட்ல கரெக்டா ப்ராப்பர் ஃபோல்டிங் கொண்டு வரேன். ஓகேவா? ஓகே, இப்போ 2 inchesல 0.25 ஃபினிஷ் பண்ணிருக்கோம், ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணிருக்கோம். அப்ப இங்க எவ்வளோ ஸ்டிச்சஸ் நம்ம கொண்டு வரணும், 1.75 இல்லையா? நான் என்ன பண்றேன்னா 1.75ல முதல்ல எடுத்தோன்னு ஸ்டிச் பண்ணாம அகெயின் ஒரு 0.25ல ஒரு ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இங்க பாருங்க, அகெயின் ஒரு 0.25ல ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணுங்க. ஓகே, அண்ட் ப்ராப்பரா கொண்டு வாங்க இந்த பிளேசஸ்ல. ஓகே,
என்னன்னா ஒரு ஓவர்லாக் ஸ்டிச்சஸ் பண்ணாம நம்மளால ஒரு அண்ட்ராம்ல சைட் சீம்ல ஃபுல்லா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து எதுவும் ரேஷஸ் உண்டு பண்ணாம குத்தாம ஒரு நீட் ஃபினிஷிங்கா நமக்கு கொண்டு வருது. ஓகேங்களா? இந்த சீம் பேர் பிரெஞ்ச் சீம். ஓகே, ஸோ இதை லாக் பண்ணியாச்சு. இப்பதான் நம்மளுடைய ஃபிட்டிங்ஸ் செக்யூர்ட் ஸ்டிச்சஸா அப்ளை பண்ண போறோம். ஸோ இப்போ இங்க இருந்து நான் எவ்வளோ அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மார்க்கிங்கை கொண்டு வாங்க. உங்களுடைய வேஸ்ட் லென்த் மார்க்கிங்கை கொண்டு வாங்க. இது வந்து ஊக் இருக்கிற பிளேஸ் இல்லையா? ஃப்ரம் சென்டர் ஃப்ரண்ட் கரெக்டா இருக்கு. இந்த சென்டர் ஃப்ரண்ட்ல இருந்து உங்களுடைய வேஸ்ட் லென்த் மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கோங்க. 8.3 அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஸோ அங்க இருந்து கரெக்டா இந்த மார்க்கிங் உண்டான பின்ன பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க் பண்ணிட்டு நீங்க ஸ்டிச் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல எவ்வளவு சீம் அலவன்ஸ் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு தான் இந்த ஆர்ம்ஹோல் கர்வாண்டையும் பிளேஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்ப இங்க எனக்கு எவ்வளவு சீம் அலவன்ஸ் இருக்கு அப்படின்னு இந்த எட்ஜஸ் பாயிண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா 1.75 எக்ஸாக்டா இருக்கு. ஓகேங்களா? 2 inches சீம் அலவன்ஸ் நான் எடுத்துருந்தேன். 0.25 ஃபோல்ட் பண்ணிட்டேன். அண்ட் எக்ஸாக்டா எனக்கு எவ்வளவு இருக்கு? 1.75. ஸோ 1.75ல நீங்க ஸ்டிச் பண்றதை விட நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு 0.25 கம்மியா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப நான் 1.75ல ஸ்டிச் பண்ணணும். நீங்க என்ன பண்ணலாம், இப்போ 1.5ல ஸ்டிச் பண்ணுங்க. ஓகே, ஒன் 1.5ல நானு ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இங்க வேற நான் 3/4 ஸ்லீவ்லயும் கொண்டு வந்திருக்கேன் இல்லையா? சோ அடுத்து நான் எப்படி ஸ்டிச் பண்றேன்றதையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1.5ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் சைட் சீம் ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அண்ட் அடுத்து ஒரு 0.25ல ஒரு ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த ஸ்டிச்சஸ் பக்கத்திலேயே நீங்க அடுத்து எத்தனை ஸ்டிச் வேணுமோ நீங்க அப்ளை பண்ணிட்டே வரலாம். ஓகே, ஸோ என்னுடைய ஸ்லீவ் வந்து லென்த் எல்போ லென்த் 12 இல்லையா? இங்க பாருங்க. ஸோ 12 inches ஸ்லீவ்னா இங்க இருக்கு. ஓகே, ஸோ 12 inches ஸ்லீவ்ல இங்க இருக்கு. நான் என்ன பண்றேன், என்னுடைய ஸ்லீவ்ல இங்க 0.5 கொஞ்சம் ஷேப்பிங் கொடுக்குறேன். ஓகே, ஸோ என்னுடைய இங்க ரவுண்டா மெஷர்மெண்ட்ஸ் 5.2. ஸோ என்னுடைய பஃப் ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ்க்கு நான் கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? சரி, டர்ன் பண்ணி பாப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் அண்டர்ஆர்ம்ல பாருங்க சூவிங் மேட்ச் ஆகுதா? சைட் சீம். ஓகே, பெர்ஃபெக்ட். அண்ட் இதே மாதிரி தாங்க அதர் சைட், எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, ஒரு 3/4 ஸ்லீவ்ல நான் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கேன். ஓகே,
ஸோ சைட் சீம் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த மாதிரி வரணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ நீங்க வந்து இதுதான் ஃபிட்டிங் உண்டான செக்யூர் ஸ்டிச். இதுக்கு அடுத்து லூஸ் ஃபிட் வேணும்னும் போது எத்தனை ஸ்டிச்சஸ் வேணுமோ நீங்க தள்ளி தள்ளி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் 0.25ல தள்ளி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்க 0.25 செகண்ட் ஸ்டிச், தேர்ட் ஸ்டிச்னு இந்த மாதிரி ஒரு 4 தையல் போட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. பக்கத்துல இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். நீங்க இப்படி போக கூடாது, இப்படித்தான் வரணும். சைட் சீம் பார்த்து தான் ஸ்டிச் பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இருக்கு இல்லையா, இங்க இருந்து இது வரைக்கும், ஸோ இதுதான் உங்களுடைய ஃபிட்டிங்கை கரெக்ட் பண்ணி ஃபிட்டிங்கான ஸ்டிச்சஸை நீங்க கொண்டு வரீங்க. ஓகேங்களா? ஸோ இதை சைடு வரைக்கும் பிளேஸ் பண்றோம் அண்ட் ஸ்லீவோடைய ஹெம்லைன் வரைக்கும் இதை கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி அதர் சைடையும் சைட் சீமை ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க. அண்ட் 3 டாட்டட் பிளவுஸ் கொண்டான ஃபுல் சூவிங் கான்செப்டை இந்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாக கவனித்து பிகினர்ஸ்க்காகவே இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இன்ச் பை இன்ச் நீங்கள் கவனித்து ஸ்டிச் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.